நம்மளுக்கு வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி 2ஆம் நிலை காவலருக்கான தேர்வு. இந்த தேர்வில் இப்போ எல்லோரும் வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி இன்னும் டைம் இருக்குது, அப்ளை பண்ணுறது டைம் இருக்குது, எக்ஸாமுக்கு படிச்சுட்ருக்கீங்க. இந்த மாதிரியான நேரத்தில் ஒரு சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் எப்போவுமே ஃபாலோ பண்ணுங்கள். அதுதான் வந்து உங்களுக்கு வந்து இந்த வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு அடித்தளம்னே சொல்லலாம். நீங்கள் என்ன தான் நல்லா படிச்சிருந்தாலும் ஒரு சில இடங்களில் உங்களோட பொறுப்பற்ற தன்மையாலும் உங்களோட கவனக்குறைவாலையும் அந்த வேலை உங்கள் கையை விட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் ரொம்ப நல்லா படிச்சிருக்கீங்க, நீங்கள் நல்லா எக்ஸாம் எழுதுவீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, கண்டிப்பாக உங்களுக்கு ஜாபு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை உள்ளவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, இது வந்து நீங்கள் என்ன தான் நல்லா படிச்சிருந்தாலும் உங்களை மற்ற பிரச்சனைகள்லேருந்து இது உங்களை பாதுகாக்கும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ தேவையில்லாமல் வெளியிடங்களுக்கு ஊர் சுற்றுவாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ். அது பசங்களாக இருந்தாலும் சரி, பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி, வெளியிடங்களுக்கு இந்த பர்ச்சேஸ் போகிறது, இந்த மாதிரி இந்த எக்ஸாம் டைமில் நீங்கள் வந்து ஃபஸ்ட் நல்லா படிக்கணும், வீட்டிலேருந்து படிக்கணும், இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வீட்டிலேருந்து தான் படிக்கணும். அதுவும் தனியாக ரூம் எடுத்து படிக்கிறது அந்த மாதிரியான வேலைகள்லாம் வச்சுக்கோனா, ஒரு இடத்துல இருந்து படிக்கிறீங்க. அப்படி படிக்கும்போது தேவையில்லாமல் வெளியில் சுற்றுறதை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, குறிப்பாக ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது 2 பேர் அடிச்சுக்கோங்க. அவங்க வீட்டில் போய் என்ன பிரச்சனை அப்படின்னு நான் கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வீட்டுக்கு போவீங்க. இன்னொருத்தர் இவனும் சேர்ந்து தான் வந்து என்னை அடித்தான், இவனும் சேர்ந்து தான் வந்து இந்த பிரச்சனையில் என்னை தள்ளி விட்டான் அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனை, நான் உதாரணத்துக்கு தான் இதை சொன்னேன். ஒரு வெளியிடங்களுக்கு போகிறீங்க, அங்கே ஏதாவது பிரச்சனை, உங்களை ஏதாவது கேஸில் போலீஸ் கேஸில் மாட்டி விட்ருவாங்க. குறிப்பாக நீங்கள் தேர்வுக்கெலாம் அட்டன் பண்ணுறீங்க, இந்த போலீஸ் எக்ஸாம் போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சாலே நம்ம சொந்தக்காரன், பக்கத்து வீடு, பங்காளி, இவனுக்கு தான் நம்மகிட்ட வந்து பிரச்சனையே பண்ணுவாங்க. வெளிநபர்கள்லாம் பண்ண மாட்டாங்க, இவங்க தான் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்கள் வந்து இவன் எங்கடா வெளியில் வேலைக்கு போயிட்டானா நம்மளை வந்து மதிக்க மாட்டானே அப்படின்னு சொல்லி வேணும்னே ஏதாவது கேஸில் இவன் வேலை கேஸ் போடுங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பிரச்சனையை கொண்டு வந்துடுவாங்க. ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் அதில் எல்லாம் இருந்து கொஞ்சம் தப்பிச்சு வரணும். ஓகேங்களா? அதற்கு அடுத்து வண்டியில் டூ வீலர்லேயோ சரி, கார்லேயோ போகும்போது சரி, அஜாக்கிரதையாகவும் வேகமாகவும் போகிறத நிப்பாட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ரோட்டில் பைபாஸில் எட்டு போட்டு போகிறது, சந்துக்குள்ளே விரட்டிக்கிட்டு வேகமாக போகிறது, இந்த மாதிரியான வேலைகளை தயவு செஞ்சு நிப்பாட்டிங்க. ஏன் அப்படின்னா, நாம் ஒழுங்காக போனாலும் இப்போ இருக்க காலகட்டத்தில் எதிர்த்தாப்புல வர்றவங்க வந்து ஒழுங்காக வராங்களான்னு சொல்ல முடியாது. நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, படிக்கிறீங்க, உங்களுக்கு இந்த ஜாப் வேணுங்கிற நினப்பு இருந்துச்சு அப்படின்னா ரோட்டில் போகும்போது பாதுகாப்பாகவும் ரொம்ப சேஃபாகவும் போங்க. ஏன் அப்படின்னா, எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் என்ன செஞ்சார் அப்படின்னா, அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் எக்ஸாம்லாம் முடிச்சிட்டாரு, ஃபைனல் கட் ஆஃப் வந்துருச்சு, அவருக்கு வந்து ஜாபுக்கான ஆர்டரும் வந்து ட்ரைனிங்கில் வந்து ஜாயின் பண்ண சொல்லி ஆர்டர் வந்துருச்சு. அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, கரெக்டாக ஒரு 7 நாள், இன்னொரு ஒரு வாரத்தில் போய் ட்ரைனிங் ஜாயின் பண்ண போகிறாரு. 1 வீக் இருக்கும்போது போய் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ட்ரீட் கொடுக்குறேன்னு சொல்லி பக்கத்தில் இருக்க ஒரு ஏரியாவுக்கு போய் ட்ரீட் கொடுக்குறாரு. அப்படி ட்ரீட் கொடுத்துட்டு ரிட்டர்ன் வரும்போது ஒரு சின்னதாக ஒரு ஆக்சிடெண்ட்டு. ரைட் காலில் முட்டியில் அடிபட்டுருது. முட்டியில் அடிபட்டோடனே என்ன ஆகுது அப்படின்னா, அவரால் வந்து எழுந்து பழைய மாதிரி வந்து ஓட முடியல. ஸோ சின்னதாக ஒரு சர்ஜரி பண்ணணும், மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்ட்டு அதை பண்ணலாம், ஏன்னா இப்போதைக்கு அதுதானே முக்கியம், ட்ரைனிங்காக முக்கியம் அப்படின்னு சொல்லி பண்ண வேண்டியதாக போயிடுது. அடுத்த 2 வருஷத்துக்கு அவருக்கு வந்து கால்ஃபர் இல்லாமல் போயிடுது. அவரோட ஏஜ் பார் ஆகிடுது. லைஃபே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. அவருக்கு ஒரு போலீஸாக போய் ஒர்க் பண்ணி கவர்மெண்ட் சம்பளம் வாங்கக்கூடிய நேரத்தில் அவரோட அஜாக்கிரதை, அவர் நினச்சிருந்தா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லைடா ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்து நம்ம சொல்லி ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்து நான் வந்து உங்களுக்கு ட்ரீட் தரேன், இல்லைன்னா வீட்டிலே ட்ரீட் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பக்கத்து ஏரியாவில் போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலான்னு கேட்டுட்டு அவரோட மொத்த லைஃப்பும் டேர்ன் ஆகிடுச்சு. ஸ்பாயில் ஆகல, வேறு இடத்துக்கு திசை திருப்பப்பட்டுருச்சு. இப்போ அவர் கூலி வேலைக்கு தான் போயிட்டுருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் லாஸ்ட்டாக நான் பார்த்த வரைக்கும் ஒரு கூலி வேலைக்கு தான் போயிட்டுருக்காரு. வேறு எதுவும் அவர் பண்ணவே இல்லை. அவர் அந்த மன உளைச்சலேருந்து மீண்டு வரத்துக்கு இன்னும் ரொம்ப நாளாகும். ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத விஷயம், அவரே ரோட்டில் நல்லா போயிருந்தாலும் விபத்துங்கிறது வந்து எதிர்பாராமல் நடக்கிறது தான். ஸோ இப்போ ஆனால் நம்ம அந்த இடத்துக்கு போகாமல் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இப்போ நம்ம அங்கே போகாமல் இருந்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி நடந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து புதிய நபர்களோட சகவாசம். புதிய நபர்கள் யாருன்னே தெரியாது, அந்த மாதிரியான ஆட்களோட சகவாசம் இந்த மாதிரி நேரத்தில் வேண்டாம். இதை பற்றி ப்ரீஃபாக சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், யாருன்னே தெரியாது, அவங்களோட ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லேயோ சேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு 2 மாதம் கழித்து அந்த பிரச்சனை வந்து விஸ்வரூபம் எடுக்கும்.
இவர் வந்து என்கிட்ட இப்படி தப்பாக பேசிட்டாரு, தப்பாக பழகிட்டாரு, இவர் வந்து எனக்கு வந்து இவ்வளோ பணம் கொடுக்கணும், ஏமாற்றிட்டாரு, இந்த மாதிரியான தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வரும். தயவுசெய்து புதிய நண்பர்களோட சவகாசம் நேரடியாக இருந்தாலும் சரி, வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் இருந்தாலும் சரி, அந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணுங்கள். அதுவே ஏதாவது அவங்க வந்து ஒரு கோச்சிங் சென்டர்லேருந்து சொல்கிறாங்க, இல்லை ஏதாவது இப்போ நம்ம யூடியூப் சேனல் பார்க்குறீங்க, இல்லை வேறு ஏதாவது யூடியூப் சேனல் பார்க்குறீங்க, இல்லை ஒரு வீடியோ பார்க்குறீங்க, இதெல்லாம் வந்து அவங்களோட நட்பை ஏற்படுத்திக்கிறதுக்கான எந்த விதமான காரணமும் வாய்ப்பும் கிடையாது. இதில் எந்த விதமான பிரச்சனையும் வரப்போகிறதும் கிடையாது. புதிய நண்பர்களோட சவகாசம் அப்படின்னா அவங்களோட புதுசாக சேட் பண்ணுறீங்க, வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்லேயோ புதுசாக சேட் பண்ணுறீங்க. அப்படி சேட் பண்ணும்போது ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு விடக்கூடாது. அதனால் முடிஞ்சவரை புதிய நண்பர்களோட சவகாசம் நிறுத்துறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எப்பவும் ஃபாலோ பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. இல்லை நான் கடமைக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், சும்மா கடமைக்கு தான் எழுத போகிறேன், எனக்கு இந்த ஜாப் ஒன்றும் தேவையில்லை, இது வந்து எனக்கு ஒன்றும் வந்து சோறு போடுறது தேவையில்லை, நான் அதுக்கு முன்னாடியே பெரிய மல்டி மில்லியனர் அப்படிங்கிற ஆட்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த யோசனையே தேவையில்லை. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.